Okay, so just a network issue. So அதான் லேட் ஆயிடுச்சு. Really sorry. இந்த டிலே ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ போன கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா லைக் ஓகே ஒரு நிமிஷம். இப்போ கேட்குதா வாய்ஸ்? வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்போ ஓகே இல்லை? ஓகே 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 வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இது. ஸோ போன கிளாஸில் வி ஸ்டார்டட் ஆஃப் பேசிக் ஆஃப் ரியாக்ட் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வில் கண்டினியூ. ஸோ என்ன பார்த்துன்னு ரீகாப் பண்ணலாம் 5 minutes. அப்படியே வில் கண்டினியூ ஓகேங்களா. ரியாக்ட் பேட்ச் கரெக்டாக. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் வித் ஒய் ரியாக்ட் ஓகேங்களா. ஸோ ஒய் ரியாக்ட்ன்ற கொஸ்டின் போட்டால் ஐ நாட் ஸ்டில் ஆன்சர், நான் இன்னும் ஆன்சர் பண்ணல. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க்கான்னு பார்த்தோம். ரியாக்ட் இஸ் அண்ட் லைப்ரரி ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லைப்ரரிக்கும் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ லைப்ரரினா லைக் இட் வில் ப்ரொவைட் அஸ் சம் செட் ஆஃப் மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வி கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா இட் இஸ் பேசிக்கலி லைக் அ செட் ஆஃப் ரூல்ஸ் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் நேம் இப்படி தான் வைக்கணும். ஸோ தெர் பி லாட் ஆஃப் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஓகேங்களா. ஸோ ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. செகண்ட் வந்து what are all ways to install React inside our code. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் வி சா லைக் பேசிக்காக வந்து ஒரு சின்ன டாம் மேனிபுலேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸோ கரெக்டாக ஓகே அது ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே இங்கே தான் இருக்கு. ஸோ பேசிக்காக ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது லைக் வி ட்ரை டு ஆட் சம் கண்டென்ட் ஓகேங்களா. அந்த கண்டென்ட்டை மேனிபுலேட் பண்ண பார்த்தோம். இதுக்கு தான் வந்து பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ இதே விஷயத்த எப்படி வந்து ரியாக்ட்ல பண்ணுறதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இட் இஸ் லைக் எஃபிஷியன்ட் தான். பட் ஆனாலும் வந்து சின்னதாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். இஃப் கோட் க்ரோஸ் அப்படின்னா வந்து நிறைய லைன் ஆஃப் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் டைனமிக்காக கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமே வி ஆர் நாட் ஈவன் கோயிங் டு ரைட் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் இன் HTML. நல்லா புரிஞ்சுக்கோங்க. HTML வி ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனி திங். இந்த மாதிரி எதுவுமே வி ஆர் நாட் கோயிங் டு டூ இட். எல்லாமே இன்னிலேருந்து இல்லை, இனிமே வந்து we are only going to do dynamic DOM manipulation. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு div இருக்கா, இந்த divல தான் வந்து we are going to change everything. அதுவும் நம்ம கிரியேட் பண்ற ஒரு எலமெண்ட்டுமே ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைக் h1 டேகா இருக்கட்டும், ஸோ ஒரு பேராகிராஃப் டேகா இருக்கட்டும். ஆனால் டேக்ஸ் மாற போகிறது இல்லை, ஒரு பட்டனாக இருக்கட்டும் ஓகேங்களா. இனிமே வந்து we are not going to write it in HTML. HTML ஒரு லைன் கூட கோட் பண்ண போறல. இது எல்லாமே டைனமிக்கா கிரியேட் பண்ணி we are going to append it inside this div ஓகேங்களா. இந்த divல வந்து நம்ம append பண்ண போறோம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணணும் அப்படின்னா வந்து we have to write லைக் ஒரு எலமெண்ட்டுக்கு பாருங்களேன். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to லைக் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணி அதை அப்பன் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணணும். இதை பண்றதுக்கு தான் வந்து லைக் ஈஸியா வந்து ரியாக்ட் வந்து ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க ரியாக்ட் லைக் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் இந்த டாம் வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் விசா லைக் செகண்ட் வந்து ஸோ ஓகே அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லைப்ரரியை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம கோட்குள்ள. அதுக்கு நான் 2 வேஸ் சொன்னேன் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்றது. ஒன்று வந்து வயா சிடிஎன், ஒன்று வந்து வயா என்பிஎம் கரெக்டா. ஸோ வயா சிடிஎன்ல என்னது? ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். யூல் பி ஏபிள் டு கெட் திஸ் லிங்க் ஃப்ரம் த டாக்ஸ் ஓகேங்களா, ரியாக்ட் டாக்குமெண்டேஷன்லேருந்து. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் மெத்தட்ஸ்.
ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டே மெத்தட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் ரீட் மீல எழுதிடுறேன். ரியாக்ட் மெத்தட்ஸ். ஸோ நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் எனி எலமெண்ட், ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்ஸ் எதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? கிரியேட் எலமெண்ட் இருந்த மெத்தட், கரெக்டாக. ஸோ கிரியேட் எலமெண்ட் அந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஸ் டு கிரியேட் எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன மெத்தட்? அடுத்து வந்து ரூட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ எங்கே நம்ம கிரியேட் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் வந்து அப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரூட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் நான் சொல்கிறேன் திரும்பியும், கொஞ்சம் லைக் ஸ்லோவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. அண்ட் ரெண்டர் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ரியாக்ட்லேருந்து, ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லைக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, டு கிரியேட் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு h1 எலமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அலோ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்படி நம்ம எழுத போகிறது இல்லை ரியாக்ட். பட் ஆனால் ஐம் டெல்லிங் யூ, ஓகேங்களா. திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் ரியாக்ட், ஓகேவா. ரூட் கிரியேட் பண்ணணும். ரூட் கிரியேட் பண்ணுறதுனா நம்ம எந்த டிவ்ல அப்பன் பண்ண போகிறோம்? இந்த டிவ்ல தான் அப்பன் பண்ண போகிறோம், கரெக்டாக. ஸோ இதுதான் ரூட். ஸோ நீங்கள் ரூட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் ரியாக்ட் டாலிக் கிரியேட் ரூட்டு. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாம்லேருந்து வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 CDN யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் CDN இஸ் ஃபார் ரியாக்ட், செகண்ட் CDN இஸ் ஃபார் ரியாக்ட் டாம். ரியாக்ட் டாம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? இந்த கிரியேட் ரூட்ன்ற மெத்தடை தருது. செக் பண்ணி பார்த்துடலாமா? லைக் வில் ஓப்பன் திஸ் CDN. லைக் இன்கேஸ் என்ன டவுட் இருந்தாலும் என்ன ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் திரும்பி ஸ்லோவாக வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சா இல்லை எக்ஸ்பிளைன், ஓகேங்களா. ஏன்னா இது நம்ம திரும்பி பார்க்க போகிறல. தெரியுதா கிரியேட் ரூட்ன்ற மெத்தட்? ஸோ எக்ஸாக்டாக அந்த மெத்தட் இருக்கும். ரூட் எலிமெண்ட் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. நிமிஷம். சொல்லுங்க. ரூட் எலிமெண்ட் என்ன பண்ணுங்க? ஓகே ஓகே, நான் சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் ரூட் டாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே தானே நம்ம லைக் இது புரியுதா? இங்கே தானே நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்பன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டராக கிளாரிட்டி புரியும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ரூட் டாம் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து ரூட் ரியாக்ட் டாம்லேருந்து வருது, ஓகேங்களா. ஸோ ரெண்டர் மெத்தட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இதை நான் 3மே வந்து ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ரூட் டாம்ன்றது நம்ம கிரியேட் பண்ணுற எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னதுன்னா லைக் இது வந்து ஒரு எலமெண்ட், ஓகேங்களா. ஸோ என்ன இங்கே ரெண்டர் பண்ணும்? இந்த லைக் இந்த ரூட் டாம்குள்ள என்ன ரெண்டர் பண்ணணும் அப்படின்றது. நம்மளுக்கு என்ன ரெண்டர் பண்ணணும்? h1 எலமெண்ட். ஸோ வாட் we want to render, அதுதான் வந்து இந்த ரூட் ரியாக்ட். ஸோ மேபி வில் கீப் இட் லைக் திஸ். இது எங்கேருந்து வருது? இட் இஸ் ஆல்சோ கமிங் ஃப்ரம் ரியாக்ட் டாம். இந்த 3 மெத்தட்ஸ் தான் we are going to use in React, ஓகேங்களா. இதை தவிர்த்து பெருசாக எதுவுமே ரியாக்ட்ல பண்ண போறல, ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து வில் யூஸ் சம் மெத்தட்ஸ். பட் ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஃபர்ஸ்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ண போறல, இந்த 2 மெத்தட் தான் we are going to use it in our இது கோட். ஸோ என்ன பண்ணுது ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வில் லைக் ஷுவர் லைக் 5 minutes வில் ரீகால் ஆல் திஸ் அண்ட் டுடே கான்செப்ட்ல நம்ம பண்ணி போயிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வி வாஸ் யூசிங் அ பண்ட்லர் பற்றி நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ண வரைக்கும் வில் சி, ஓகேங்களா. npx index.html. npx ஓகே npx பற்றி சொல்கிறவங்களுக்கு நான் திரும்பி சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போதைக்கு கோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் லைக் 1 2 3, ஓகேங்களா. ஸோ தெரியுதா?
நம்ம லைக் ரூட் எலமெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ நம்மகிட்ட இங்கே வந்து பி டேக் இல்லை கரெக்டாக. இந்த நம்ம HTML ஃபைலில் பி டேக் இருக்கா? இல்லை கரெக்டாக. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக நம்ம வந்து அப்பன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்க, ஐ கிரியேட்டட் சம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப் 1ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து we have to create that paragraph கரெக்டா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண முடியாது, HTML வந்து இங்க எழுத முடியாது கரெக்டா. ஸோ we are using that create element method. ஸோ ஃப்ரம் ரியாக்ட் எங்கேருந்து வருது பாத்துங்க, ரியாக்ட்லேருந்து வருது தெரியுதா. ஸோ இது வந்து h1 அந்த லைக் கிளாஸஸ் வேணா வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் ஹெட்டிங் நம்ம போடுவோம்ல ஆட்ரிபியூட்ஸ், அது வேணா வச்சுக்கலாம். அப்புறம் கண்டென்ட். ஸோ இதுதான் பேராகிராஃப்க்கு நான் பேராகிராஃப்னா பேராகிராஃப் ஒரு 3 விஷயம் இது எல்லாமே ஓகேங்களா. பட் ஆனால் நீங்கள் இதை இந்த மாதிரி பண்ண போகிறதே இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஓகேங்களா, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்படி கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம், we have created that h1 element. So from react so கரெக்டா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், we have created a paragraph element. ஸோ இது புரியுதா எல்லாருக்கும்? எஸ் ஆர் நோ? ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்பா. இப்போ வந்து இது கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம எப்படி இங்கே வந்து அப்பன் பண்ணுறது, இந்த டிவுக்குள்ள அப்பன் பண்ணோம்ல, நம்ம கிரியேட் பண்ண ஒன்று இந்த பேராகிராஃபியோ இல்லை ஹெட்டிங்கோ அப்பன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு கிரியேட் எல்லாமே டாம் ட்ரீ சொன்னல, ஒரு ஆக்சுவல் டாம் வந்து கிரியேட் ஆகும் நம்ம பேஜ் ரெண்டர் ஆகும் போது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ரூட் டாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரூட் டாம் இஸ் நத்திங் பட் என்னது, நம்ம எங்கே வந்து கண்டென்ட்டை ஆட் பண்ண போகிறோமோ இங்கே தானே கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து ரூட் டாம் கரெக்டாக. ஸோ அப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது கெட் எலமெண்ட் பை ஐடின்னு வச்சு. ஸோ அது ரூட் டாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் டாம்லேருந்து ஒரு மெத்தட் இருக்கு, ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட். இது என்ன பண்ணும், இதோட ஆர்குமெண்ட் என்னது, எந்த இடத்துல நம்ம இட் வில் டேக் அன் ஐடி தான் ஓகேங்களா. ஸோ அந்த ரூட் டாமோட ஐடி கொடுக்கும் தெரியுதா. இது என்ன பண்ணிருக்கு, ஜஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணி ரூட் டாமா கிரியேட் பண்ணிருக்கு. புரியுதா. இது வந்து ரூட் டாம் ஆஃப் அவர் டாம் ட்ரீ. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ ரூட்லாம் செலக்ட் பண்ணிட்டோம்ப்பா, இந்த டிவுக்குள்ள நான் என்ன ரெண்டர் பண்றது, பேஜ் ரெண்டர் ஆகும்போது எனக்கு ஏதாவது உள்ள போடணும்ல, ஒன்று இந்த ஹெட்டிங்கை போடணும் இல்லை பேராகிராஃபை போடணும் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண இந்த ஹெட்டிங்கே போடணும், இல்லைன்னா இந்த பேராகிராஃபை போடணும். எப்படி நான் போடுறதுன்னா இந்த ரூட் டாட் ரெண்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதில் நீங்கள் என்ன ரெண்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே பேராகிராஃப் ரெண்டர் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு என்ன வருது, ஐ எம் கெட்டிங் ஏ பேராகிராஃப். புரியுதா. ஸோ இங்கே பேராகிராஃப் வருது தெரியுதா. மேபி ஐ புட் லைக் கண்டென்ட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைட்டா, ஃப்ரம் பேராகிராஃப் ஃப்ரம் ஹெட்டிங்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஹெட்டிங் இங்கே ரெண்டர் பண்ணா யாராவது சொல்லுங்க எப்படி ஹெட்டிங்கை ரெண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. root dot render heading element. சூப்பர். root dot render heading element. புரியுதா. ஹெட்டிங் எலிமெண்ட் ரெண்டர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அப்பெண்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஜஸ்ட் ரீப்ளேசிங் அவர் கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, இட் இஸ் ஜஸ்ட் ரீப்ளேசிங் அவர் கண்டென்ட். எப்படி நான் ரீப்ளேஸ் பண்றேன் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் நாட் ரெண்டர்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க தெரியுதா, அந்த நாட் ரெண்டர்ல இருக்கிறது தான் இட் இஸ் சேஞ்சிங். ஸோ இது வந்து அப்பன் பண்ணல, அப்பன் பண்ண என்ன ஆகும், நாட் ரெண்டரும் இருக்கும், நம்ம ஆட் பண்ற புதுசா இருக்கு h1 எலிமெண்ட்டும் இருக்கும். ஸோ ரியாக்ட் இஸ் நாட் appending, it is replacing your content. புரியுதா. ஸோ இது வரைக்கும் கிளியரா, இது வரைக்கும் கிளியரா. ஓகே. ஸோ ஆனால் லைக் ஒய் ஷுட் பி நாட் யூஸ் சிடிஎன் ஓகேங்களா. ஸோ சிடிஎன் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா லைக் ரெண்டு வேஸ் இருக்குன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் வேல பார்த்துட்டோம். ஸோ லைக் செகண்ட் வே என்னன்னா ஒய் என்பிஎம் ஓகேங்களா. ஏன் சிடிஎன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த லிங்க் இருக்கா. ஸோ இந்த லிங்க் தான் வந்து நம்ம இந்த லிங்க் வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரியாக்ட் டெவலப்பர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ண முடியும். என்ன 3 மெத்தட்ஸ், இந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 மெத்தடை நம்ம சிடிஎன் மூலியமா இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண சிடிஎனோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18 தெரியுதா, at 18 இருக்கு. இன்கேஸ் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து அடுத்த வெர்ஷன்ல வந்து 18.2 இல்லை 19 எடுத்துட்டு வரும்போது இந்த மெத்தடே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேபி ஓகேங்களா, இல்லை சம்திங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணணும், இந்த சிடிஎனையே கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கோட் எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டாக இந்த புது சிடிஎன் லிங்க் அவங்களை எடுத்துட்டு வந்து நம்ம போட்டு வி ஹவ் டு சேஞ்ச் அண்ட் அப்டேட் அண்ட் புஷ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எக்டிக்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் சிடிஎன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற கோட் எங்கே இருக்கு, அவங்களோட இந்த பேஜில் இருக்கு, தெரியுதா, இந்த பேஜில் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் எடுக்கிறதுக்கு இட் வில் டூ அன் எக்ஸ்டர்னல் ஏபிஐ கால் பண்ணி தான், ஓகேங்களா, அந்த கோட் பேஸில் இருக்க அந்த மெத்தட்ஸ் எல்லாம் உள்ள கோடு கொண்டு வரும். ஸோ ஒரு டைம் என்ன ஆகும், ஒரு ஏபிஐ கால் தேவையில்லாமல் நடக்கும் இந்த பேஜுக்கு, புரியுதா, இந்த 2 யூஆர்எலுக்கும். ஸோ அப்போ தேவையில்லாமல் ஏபிஐ காலும் நடக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we should not use via CDN, we have to always use npm. ஸோ npm என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் npm, why npm? வாட் இஸ் npm? npm is basically like a package manager, ஓகேங்களா. ஸோ பேக்கேஜஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ லைக் npmனு வெப்சைட் போட்டிங்கன்னா ஸோ ஒரு தனி இது ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் மீதி டேப்ஸ்லாம் நிறைய இருக்கும், opening edge. Okay. So we'll use npm. So npm is basically like a package manager. So என்ன பண்ணணும்னா லைக் இப்போ நீங்க வந்து ஒரு பேக்கேஜை மேனேஜ் பண்ணா ஓகே, இப்போ ரியாக்ட் மட்டும் வச்சிருக்கீங்க. ஸோ லைக் இன்னும் நிறைய பேக்கேஜஸ் இருக்கு நீங்க மேனேஜ் பண்ணா we have to use some package manager. ஸோ npm இருக்கு, எப் இருக்கு, யான் இருக்கு, சாரி எப் இல்லை, ஸோ pnpm இருக்கு. there are a lot of packages managers but we are going to use npm. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் ரியாக்ட் வேணும்னா, எனக்கு ரியாக்ட் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா ஸோ ரியாக்ட்னு சர்ச் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா you'll be getting that package, ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து I have to use a command called npm init. npm init யூஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், I'll be able to install all the packages using package manager, ஓகேங்களா. ஸோ இந்த npm init போட்டோன்னே என்ன ஆகும், you'll be getting a file called package.json, ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க npm init போட்டோன்னே உங்களுக்கு என்ன கிடைக்கும், package.json ஒரு ஃபைல் கிடைக்கும். இந்த ஃபைல் என்ன இருக்கும், it will be having all the information about your package manager, ஓகேங்களா, and the what all packages you install using your package manager. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்க இருக்கும், inside your package.json, ஓகேவா. செகண்ட், ஸோ நீங்கள் ஏதாவது பேக்கேஜ், இப்போ நான் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்ப்பா, என்கிட்ட பேக்கேஜ் லாக் ஜேசனும் வந்துருச்சு. நான் எப்படி பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா npm i the package name. ஸோ கொடுத்தீங்கன்னா வாட் யூல் பி கெட்டிங், யூல் பி ஏபிள் டு இன்ஸ்டால் ஆல் த பேக்கேஜஸ். இல்லைனா ஷார்ட் ஃபார்ம் என்னது, npm i போட்டு யூல் பி ஏபிள் டு இன்ஸ்டால் ஆல் த பேக்கேஜஸ், ஓகேவா. ஸோ பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோடனே யூல் பி கெட்டிங் அன் அதர் ஃபைல் கால் பேக்கேஜ் log.json. ஸோ அடுத்த ஃபைல் என்ன வரும், பேக்கேஜ் log.json வரும். பேக்கேஜ் லாக் ஜேசனோட யூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பேசிக்கலி லாக் த வெர்ஷன் ஆஃப் யுவர் பேக்கேஜ், ஓகேங்களா. உங்கள் வெர்ஷன்ஸ் நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கேஜில் என்ன வெர்ஷன் இருக்கோ வில் பி ஏபிள் டு இட் வில் பி லாக்கிங் த வெர்ஷன்ஸ், ஓகேங்களா. அதுலேயும் வந்து இன்னொரு விஷயமும் நடக்கும், உங்கள் package.jsonல வந்து வில் பி கிரியேட்டிங் அண்ட் டிபெண்டன்சி, ஓகேங்களா. தெரியுதா, ஒரு டிபெண்டன்சி மாதிரி கிரியேட் ஆகும். இதில் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று வந்து நார்மல் டிபெண்டன்சி, ஒன்று வந்து டெவ் டிபெண்டன்சி. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா நார்மல் டிபெண்டன்சி will only be executed like இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து all this இந்த பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் இன்ஸ்டால் ஆகும் in your prod server. ஸோ ஓகே, இங்கே எரர் வருது. ஸோ பேசிக்காக வந்து நார்மல் டிபெண்டன்சியில் இருக்கிறது எல்லாமே உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் ஆகும், டெவ் டிபெண்டன்சியில் இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டால் ஆகாது, ஓகேங்களா. ஸோ லைக் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு லைக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது டெவ் டிபெண்டன்சியில் இன்ஸ்டால் பண்ண ஒரு பேக்கேஜ்னா -d கொடுக்கணும், ஓகேங்களா. -d கொடுத்தா தான் என்ன ஆகும், யூ வில் பி ஏபிள் டு இன்ஸ்டால் தட் பேக்கேஜ் இன்சைட் அ டெவ் டிபெண்டன்சி பேக்கேஜ். இல்லைனா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக எல்லா பேக்கேஜும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நார்மல் டிபெண்டன்சியில் இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியரா? ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆகும், நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணாலும் யூல் பி ஏபிள் டு கெட் இட் பேக். சரி, இப்போ நான் டெலீட் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். நான் சொல்லியிருந்தேன் இப்போ சர்வரில் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? ஸோ எவ்ரி டைம் லைக் எப்படி வந்து டிபெண்டன்சி அண்ட் நார்மல் டிபெண்டன்சி வந்து இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் லைன் உங்க கமாண்ட்ல போயிட்டு சர்வர்ல பாத்தீங்கன்னா கோட் இன்ஸ்டால் பண்ண உடனே ஓகேங்களா, கோடை வந்து கிட்டப்ல இருந்து புல் பண்ணோடனே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் இன்ஸ்டால் ஆகுறது உங்க சர்வர்ல பாத்தீங்கன்னா npm i. npm i என்ன பண்ணும், it will install all the packages which is there in the package manager. So package log.json package.jsonல என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்கு தெரியுதா, ரியாக்ட் டாம், பார்சல், ப்ராசஸ் இருக்கு. இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும், இந்த கோடெல்லாம் டவுன்லோட் பண்ணி எங்க சேவ் பண்ணும், யாராவது சொல்லுங்க. இந்த கோடெல்லாம் டவுன்லோட் பண்ணி எங்க சேவ் பண்ணும், லோக்கலா package.json. இல்ல இப்போ இங்க நம்ம ரியாக்ட் கோட் இருக்குல்ல, ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம் கோட் இருக்குல்ல, இந்த கோடெல்லாம் எங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணும், நோட் மாடியூல்ஸ் வந்து இதுவா, நோட் மாடியூல். சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணோம், 1 2 3 அண்ட் 4 கோட்ஸ் டவுன்லோட் பண்ணும் கரெக்டா. ஸோ இந்த கோட் எல்லாம் லோக்கலாக வந்து நோட் மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்கள் சர்வரில் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சர்வரில் வந்து என்ன பண்ணுவீங்க, கிட்டப்ல இருந்து க்ளோன் பண்ணி அதை என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் கோடை வந்து புல் பண்ணி வச்சிடும் உங்கள் சர்வரில் ஓகேங்களா. சர்வரில் அப்புறம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் இட் வில் பி ரன்னிங் npmi ரன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா தெரியுதா, இந்த நோட் மாடியூல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நோட் மாடியூல்ஸ்குள்ள என்ன இருக்கும், ஆல் த பேக்கேஜஸ் விச் யூ ரிக்வயர். தெரியுதா, ரியாக்டோட கோட் இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா, ரியாக்டோட கோட் இருக்கு. இதுல இருந்தா நம்மளுக்கு இது வருது. ஸோ இதெல்லாம் உங்க சர்வர்லயே டவுன்லோட் ஆயிடும். புரியுதா, ரியாக்ட் டாமோட கோட் இருக்கு பாத்தீங்களா, ரியாக்ட் டாமோட கோட் இருக்கு தெரியுதா. கிளைண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, சேஞ்ச் சம்திங். ஸோ கிளைண்ட்டுக்குள்ள இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியுதா. ஸோ நான் திரும்பி ஒரே ஒரு தடவை சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு தடையும் லைக் அதே மாதிரி முக்கியமானது. ஸோ நோட் மாடியூல்ஸ் கிட்டப்ல போட தேவையில்லை. ஏன் தேவையில்லை, நோட் மாடியூல்ஸ் கிட்டப் புஷ் பண்ண தேவையில்லை. ஏன் யாரை யோசிச்சுங்க, பிகாஸ் எப்படி பண்ணா இந்த சிஸ்டம்னால npmi கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இட்ஸ் நோ நீட். ஸோ நோ நீட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிச்சயமா நீங்க புஷ் பண்ணக்கூடாது கிட்டப்ல ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ அப்புறம் இந்த பண்ட்லர்ஸ் ஓகேங்களா, பண்ட்லர்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் ஓகேங்களா. வில் see about bundlers again. ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பாருங்க, we have coded some other lines. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 லைன்ஸ் இருக்குப்பா ஓகேவா. ஸோ 30 லைன்ஸ் இருக்கு அண்ட் இங்கே ஒரு 33 லைன்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ யாராவது ட்ரை பண்ணுங்க. ஸோ பண்ட்லர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோடு வந்து எப்படி இருக்கணும், லைக் ஒரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம கோடு. ஸோ பேசிக்காக நம்ம கோடு எங்கே போகுது, கிட்டப்புக்கு போகுது, கிட்டப்லேருந்து சர்வருக்கு வரப்போகுது கரெக்டாக. ஸோ நான் இன்ஸ்டால்னு சொல்கிறேன் அப்படின்னா லைக் இட்ஸ் நாட் லைக் இன்ஸ்டாலிங். ஸோ பேசிக்காக டிப்ளாயிங் கரெக்டாக. ஸோ டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு தரையும் பில்ட் ஆகும் கரெக்டாக. கோடு வந்து பில்ட் ஆகணும் சர்வரில். ஸோ பில்ட் ஆகிறதுக்கு உங்கள் கோடு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து தானே பில்ட் டைமும் இருக்கு. அக்ரீடா, உங்கள் கோட் பெருசாக இருந்தால் இட் வில் டேக் பில்ட் டைம் வந்து அதிகமாகும். ஸோ இதே கோடு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இட் வில் டேக் லெஸ் டைம் டு பில்ட். இந்த எக்ஸாம்பிள் ஓகேவா? எஸ்ல ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு I'll tell you, I'll show you in a representative way ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து ஒரு 1 GB கோடு நீங்க கிட்ல போயிட்டு புஷ் பண்றீங்க ஓகேங்களா, கிட்டப்ல புஷ் பண்றீங்க ஓகேங்களா. யூ ஆர் டிப்ளாயிங் இட் இன் a சர்வர். அது ஏதோ சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ சர்வர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன ரன் பண்ணும், இட் வில் பி ஆடிங் npmi. ஸோ தட் என்ன தேவை, இந்த கோடுக்கு தேவையான எல்லாமே லைக் இந்த கோடுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸ் என்ன ஆகும், டவுன்லோட் ஆகி நோட் மாடியூல்ஸ்குள்ள சேவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ npmi பண்ணும். ஸோ இது வந்து பில்ட் ஆக டைம் எடுக்கும் கரெக்டா. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு பில்ட். அந்த பில்ட் ஆனாதான் என்ன ஆகும், வில் பி ஏபிள் டு கெட் திஸ். ஸோ இட் வில் டேக் மச் டைம். ஸோ என்ன ஆகணும், உங்க கோட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் கரெக்டா. ஸோ தட் நீங்கள் வந்து புதுசான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் உங்கள் கோடில் இல்லை இனிஷியலாக வந்து பண்ணாலும் அந்த பில்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கோடை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்படியே போட்டால் நம்மளால எப்படி வந்து லைக் சின்னது பண்ண முடியும். ஸோ 1 GB இருக்க கோடை
ஐ வாண்ட் டு கம்ப்ரஸ் இட் டு அட்லீஸ்ட் ஒரு 500 MB. இதை நம்மளால ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியுமா? நோ, வி கான் டூ இட் ஆட்டோமேட்டிக்லி. வி நீட் சம் எக்ஸ்டர்னல் டூல் லைக் பண்ட்லர்ஸ். ஸோ பண்ட்லர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒன்னொன்றுக்கு ஒரு பண்ட்லர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவாக்கு எடுத்தீங்கன்னா மேவன் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 பாப்புலர் பண்ட்லர்ஸ் கால் வெப்பேக், வீட், பார்சல். ஸோ இந்த மூணுமே ஒரு பண்ட்லிங் டூல், ஓகேங்களா? இந்த டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க கொடுக்குற இன்புட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட்டா நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? a compressed version of your code, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 GB ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கும், இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸ்க்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ 1 GB ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கம்ப்ரஸ் அண்ட் கிவ் அஸ் அண்ட் ஒரு 500 MB ஆர் 200 MB. ஆல்மோஸ்ட் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி நம்மகிட்ட கொடுக்கும். அதுதான் வந்து பண்ட்லர்ஸோட ஒர்க். ஸோ பண்டில் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட கோடும் ஆப்டிமைஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம கோடை வந்து சர்வரில் பில்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் பண்ணிட்டீங்கப்பா, ஓகேங்களா? லைவாக இருக்குது, ஒரு 1 பில்லியன் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன் அண்ட் அவுட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்மாலாக ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்க, ஓகேவா? தெரியுதா? ஒரு ஃபாலாக இந்த பட்டன் மட்டும் ஜாயின் டு ஸ்லாக் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ஆட் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பில்ட் ஆகிட்டு டிப்ளாய் ஆகி லைவ் போதோ அப்போ தான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து லைக் அந்த ஜீரோ டவுன் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ டவுன் டைம் இருக்கணும்னா பில்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகிட்டு லைவ்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் பண்டில் சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட வந்து they'll be compressing it. ஸோ எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ நம்ம 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். we are going to use parcel and weed. ஸோ வந்து நம்ம பார்சல் யூஸ் லைக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வீட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வீட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் வே, ஓகேங்களா, இந்த சுச்சுவேஷனில். பட் நான் உங்களுக்கு பார்சல் வந்து ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் ஐ எக்ஸ்ப்ளோர் சம்திங் அண்ட் வில் ஸ்டார்ட் கான்ஃபிகரிங் வீட், ஓகேங்களா? ஸோ இப்போயே வில் ஸ்டார்ட் கான்ஃபிகரிங் வீட், பட் நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பார்சல் நம்மளுக்கு என்னெல்லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டு சி பார்சல் இஸ் அண்ட் பண்ட்லர், ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன தருதுன்னு பாருங்க. ஓகே, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இட் இஸ் ப்ரொவைடிங் அஸ் அண்ட் டெவ் சர்வர். ஸோ நீங்க நார்மலா எப்படி வந்து லைக் HTML வந்து ஓப்பன் பண்ணிருப்பீங்க, லைக் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி தானே ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இதே வந்து இஃப் யூ வாண்ட் இட் லைக் யூ வாண்ட் அ லோக்கல் டிப்ளாய்மெண்ட், லோக்கல் சர்வர் வேணும் அப்படின்னா வந்து நீங்க எப்படி வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ நீங்க பண்ட்லரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பண்ட்லரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ npm i parcel, ஓகேங்களா? ஸோ சிடிஎன் மூலியமா யூஸ் பண்ண பொருள் we are always going to use பேக்கேஜ் மேனேஜர். ஏன்னா நம்ம பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனிமேல் எல்லா பேக்கேஜஸும் என்ன பண்ணும், பேக்கேஜ் மேனேஜர் மேனேஜ் பண்ணிக்கும். எப்படி ஒரு புது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும், npm i தான் பேக்கேஜ் நேம். ஸோ இப்போ பார்சல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது, நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன், என்னோட பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஐ ஹவ் டு யூஸ் சம்திங் கால்ட் npx. புரிஞ்சுக்கோங்க, npx. ஸோ npx வந்து என்ன பண்ணணும், இன்கேஸ் உங்கள் பேக்கேஜ் இல்லைன்னா அதுவே இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும், இருந்துச்சுன்னா டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ npx த பேக்கேஜ் நேம் அண்ட் அதோட என்ட்ரி பாயிண்ட், ஓகேங்களா? நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்க, index.html, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பார்சல் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் விஷயம், இட் ஹஸ் கிவன் சம்திங் லைக் அமேசிங்காக ஒன்று பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் சர்வரில் நம்ம கோடை வந்து டிப்ளாய் பண்ணி கொடுத்துருக்கு. தெரியுதா? பார்த்தீங்களா? வி காட் அவர் கோட் எக்ஸிக்யூட்டர். ஸோ நம்ம ரியாக்ட் கோட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் லைக் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஐ forgot to tell you. ஸோ இங்கே வந்து பேக்கேஜுக்கு பக்கத்தில் வேர்ஷன் பக்கத்தில் யூ ஹவ் காட் சம் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் பற்றி யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? whenever you install, so in the symbol name Kappa. cap, okay, Not sure. okay. So இது பார்த்தீங்கன்னா it is called caret, ஓகேங்களா? அண்ட் இந்த சிம்பிள் பேர் பார்த்தீங்கன்னா
It is called tilde. So caret and tilde. So caret என்ன பண்ணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. So whenever you have this symbol, this only updates your packages. Update your packages for minor version updates. புரியுதா? ஸோ இன்கேஸ் இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்கேஸ் இப்போ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா 18.3.0 அப்படின்னா நீங்கள் என்பிஎம்ஐ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்பிளை செக் பண்ணும். ஸோ இப்போ இந்த சிம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுறது? ஒன்லி அப்டேட் த பேக்கேஜ் ஃபார் மைனர் அப்டேட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 18லேருந்து இட்ல அப்டேட் டு 18.3.0. ஓகேவா? இன்கேஸ் இதே இடத்துல இஃப் இட் இஸ் ஃபார் கேரட், சாரி டில்டின் வச்சுக்கோங்க. டில்டின் இஸ் இந்த மாதிரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் மேஜர் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேஜர் அப்டேட்ஸ் வந்து என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் வந்து 19 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் நாட் அப்டேட். ஏன் அப்டேட் ஆகாது அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து கேரட் சிம்பிள். புரியுதா? ஸோ நான் திரும்பி சொல்கிறேன். இது ஒன்லி ஃபார் மேஜர் அப்டேட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது we are only getting caret, ஏன் வந்து tilde டிஃபால்ட்டாக கொடுக்கல பேக்கேஜ் மேனேஜர்? ஏதாவது ஒரு சிம்பிள் பார்த்தீங்களா? ஸோ எனி ஐடியா? ஸோ இஸ் இட் பிகாஸ் 18 வெர்ஷனுக்கு மட்டும் அந்த அப்டேட்ஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரியா? இல்லை, லைக் இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுக்கு வந்து இப்படி கூட வரலாம்ல. ஸோ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த சிம்பிள் இருக்குப்பா. ஸோ இஃப் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் பிரிங் சம்திங் லைக் நாளைக்கு 18.2. இப்போ 2ல இருக்கு, மேபி 4 கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு 4.0. இந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷன்ல பெரிய சேஞ்சஸ் இருக்குமா? இது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பெரிய சேஞ்சஸ் இருக்குமா? நம்ம எக்ஸிஸ்டிங்கான இருக்க கோடுக்கும் இந்த கோடுக்கும் சேஞ்ச் ஏதாவது இருக்குமா? ஸோ 3 வச்சுக்கலாம். மேபி இட் வில் பி லைக் அ ஸ்மாலர் பக் ஃபிக்ஸ் ஆர் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? கோட்ல வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. கரெக்டா? கோட்ல சேஞ்சஸ் இருக்கும், பட் ஆனால் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இது வந்து மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்போ நீங்க கோட் பண்ணதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டா? ஸோ இன்கேஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த சிம்பிள் வச்சிருக்காங்க. ஸோ மைனர் அப்டேட்ஸில் யுவர் கோட் ஒன்ட் பிரேக் இன் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா கேரட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேஜர் அப்டேட்ஸ். ஸோ ரியாக்ட் 19லேயே கொண்டு வராங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏதாவது மெத்தட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், ரீநேம் பண்ணியிருக்கலாம், அது கம்ப்ளீட்டாக அதை டிப்ரிகேட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும்? உங்கள் கோட் வந்து பிரேக் ஆயிடும். புரியுதா? ஸோ தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்வேஸ் தே யூஸ் டு கீப் வித் சொல்லுங்க. புரியல ப்ரோ, புரியலையா? சரி, ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சிம்பிள் புரியுதா? ஸோ இந்த சிம்பிள் இருந்தால் என்ன ஆகும்? கேரட் சிம்பிள் இருந்துச்சுன்னா, டில்டின் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஸோ என்பிஎம் ஐ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து இந்த டெவலப்பர்ஸ் வந்து புது வெர்ஷன் வந்து கொண்டு வராங்க 18.3.0. அப்போ என்ன ஆகும்னா 18.2.0லேருந்து இட் வில் பி சேஞ்சிங் டு 18.3.0 அப்டேட் ஆகும். இது ஓகேவா? ஸோ இன்கேஸ் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து 19ன்ற ஒரு வெர்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா அப்டேட் ஆகாது. ஏன் அப்டேட் ஆகாது? ஏன்னா இங்க என்ன சிம்பிள் இருக்கு? டில்டின் சிம்பிள் இருக்கு. புரியுதா? கேரட் சிம்பிள். சாரி கேரட் சேஞ்சிங் த வேர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் இருக்கிறதுனால இட் வில் நாட் அப்டேட். இது ஓகே இல்லை? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இன்கேஸ் இந்த சிம்பிள் இருந்தால் என்ன ஆகும்? இந்த சிம்பிள் இருந்து நாளைக்கு ஒரு புது வெர்ஷன் லைக் 18.3 கொண்டு வராங்க, அப்டேட் ஆகுமா? ஆகுமா?
ஸோ நான் என்ன சொன்னேன், ஓகே இட்ஸ் கெட்டிங் ஸோ கன்ஃபியூஸ்ல உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குல்ல ஆரோ மார்க் இருக்கா, அங்கேயே வந்துடுறேன். ஸோ ஒரு பேக்கேஜோட வெர்ஷன் வந்து 18.2.0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த சிம்பிள் இருந்து ஒரு சின்ன அப்டேட், ஓகேங்களா? ஸோ அப்டேட் யாராவது விட்றாங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் லைக் 18.3 or 4 or 5, ஓகேங்களா, அதுக்குள்ள இருந்தா இட் வில் அப்டேட் அவர் பேக்கேஜ். இட் வில் அப்டேட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ மேஜர் அப்டேட், இன்கேஸ் வந்து இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதே வெர்ஷனை if it is changing to React 19 வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன அப்டேட்? மேஜர் அப்டேட், கரெக்டா? it will not update. ஏன் நாட் அப்டேட் புரியுதா? ஏன்னா வந்து இது வந்து மேஜர் அப்டேட், ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளை வச்சு தான் அது வந்து அப்டேட் பண்ணும், ஓகேங்களா? மேஜரா மைனரான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் வந்து இட் வில் ஒன்லி அப்டேட் ஃபார் மைனர் அப்டேட்ஸ். ஸோ இதே ஆப்போசிட் தான் வந்து அந்த அந்த சிம்பிள், ஓகேங்களா? இப்போ மேஜர் அப்டேட்டா இருந்தா எப்படி அப்டேட் பண்றது? ஸோ பேசிக்கா நீங்க அந்த NPMI பேக்கேஜ் கொடுத்தாலே அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இதுலேயே வந்து இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கேரட் சிம்பிள் ஆர் இது வந்து நாட் ஷுவர். ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இஃப் தே ரிலீஸ் லைக் இந்த மாதிரி லைக் மைனரா கொடுத்தாங்கன்னா இட் வில் நாட் அப்டேட். ஸோ மேஜர் அப்டேட்ஸ்க்கு இட் வில் அப்டேட். இது ஓகேவா? ஸோ இப்போ ஏன் வந்து டிஃபால்ட்டாக இந்த சிம்பிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் இது வந்து மேஜர், கரெக்டாக? ஸோ மைனர் அப்டேட்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஓகேங்களா? மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் கோட் வந்து பிரேக் ஆகாது, ஓகேங்களா? அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டிஃபால்ட்டாக வருது, இந்த சிம்பிள் வரலை. நீங்கள் அதே மாதிரி மாத்திரம்னா மாற்றிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் டு கேரட். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன, வெர்ஷன்ஸ் வந்து மேஜர் அப்டேட்ஸ்க்கு மட்டும் தான் உங்கள் வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகும், மைனர் வெர்ஷன்ஸ்க்கு அப்டேட் ஆகாது. ஓகேவா? யூ கேன் கோ டு நெக்ஸ்ட். இதுவா எல்லாருக்கும் எஸ். கிளியரா? ஓகே, வில் கோ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இது பண்ணும்போது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து லைக் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம பண்ட்லஸ் யூஸ் பண்ணும்போது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வில் ஸ்விட்ச் இன்டு வீட். ஸோ லிஸ்ட் அவுட் ஆல் த ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இட் டெல்ஸ் டு பண்ட்ல ஒரு கோட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணி கொடுத்துருக்கு, இட் இஸ் கிவிங் எஸ் அ லோக்கல் சர்வர், ஓகேங்களா? நம்ம கோடை வந்து டிப்ளாய் பண்ணி ஒரு லோக்கல் சர்வர் வந்து கொடுக்குது. டைப் பண்ணிட்டு போயிடலாம். ntx index.html. இது கூடயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நீங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் கிவிங் சம்திங் கால்ட் ஆட் மாடியூல் ரீலோடிங். ஸோ இதெல்லாமே அந்த டாக்ஸ்ல இருக்கும். மாடியூல் ரீப்ளேஸ்மெண்ட், சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுதான் இருக்கும், ஆட் மாடியூல் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் லோக்கலாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ண என்ன ஆகும், ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம என்னென்ன லோக்கலாக சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், ஓகே?
ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் ஒன்றும் இல்லை ஓகேங்களா. என்னன்னா பேக்கேஜ் டாட் ஜேசான்குள்ளே போயிட்டு we made some changes okay எடுத்துட்டோமே ஓகே. ஒரு இதில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து அங்கே என்ன ரெண்டர் ஆகிட்டு இருக்கு ஹெட்டிங் எலிமெண்ட் கரெக்டாக. ஸோ இப்போ நான் இங்கே சும்மா ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் தெரியுதா, நான் ரீஃப்ரெஷ் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கோட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஓகேவா, எங்க போச்சுப்பா வித் மீ. ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணவே வேணாம், நம்ம பண்ட்லஸ் யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ யூசிங் சம்திங் கால்ட் ஃபைல். இது எப்படி நடக்குது அப்படின்னா பேக்ரவுண்டில் எப்படி நடக்குதுன்னா ஃபைல் வாட்சிங் அல்காரிதம்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. which is written in C++. ஓகேங்களா. ஸோ அவங்க டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2வது லைன்லேயே இருக்கும். அங்கே தான் சொல்கிறேன். ஓகே ஷோ யூ. ஸோ பேசிக்காக இது எல்லாமே லைனாக ஓகேங்களா. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது பேசிக்காக. ஸோ நம்ம டைப் பண்ண வேணாம், ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசி ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து மினிஃபைங். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ நம்ம கோடை வந்து பண்டில் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ பண்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா தெரியுதா, ஜஸ்ட் பண்டில் பண்ணும்போது நம்ம கோடு வந்து மினிஃபை ஆகும். அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோடு எவ்வளோ லைன்ஸ் இருக்குது பாருங்களேன், 30 லைன்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ரஸ் பண்ணால் என்ன ஆகும், கோடோட சைஸ் கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் திஸ் இது. ஸோ எப்படி லைக் எப்படி வந்து அந்த கம்ப்ரஸ்டு ஃபைல் எடுக்கிறது அப்படின்னா பில்ட் எடுக்கணும். npm run build. சாரி பில்டு தான் பாத் இது கொடுக்கலாம் text.html. ஸோ பில்ட் ஆனோடனே பாருங்க ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும் டிக்ஸ்டுக்குள்ள இண்டெக்ஸ் இது தெரியுதா. ஸோ பில்ட் பண்ணும்போது பாருங்க தேவையில்லாத அன்னெசரி கமெண்ட்ஸ்லாம் தேவையில்ல. அந்த மாதிரி கோடை பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு தெரியுதா. நம்ம எழுதின கோட் பாருங்க, முன்னாடி எழுதின கோட் வந்து சம்திங் அரௌண்ட் 30 லைன்ஸ் இருக்கு. கம்ப்ரஸ் பண்ணோன்னே பாருங்க. ஸோ நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம், யூசிங் தட் பண்ட்லர். பண்டில் தான் இது நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது புரியுதா. ஸோ அதே மாதிரி பாருங்க நம்ம ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு, புரியாத வெர்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஏன் அப்படின்னா இது வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுச்சு, இது வந்து கம்ப்ரஸ்டு வெர்ஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பில்ட் எடுக்குது. பில்ட் எடுக்கும்போது இட் இஸ் மினிஃபைங் அவர் கோட் ஓகேங்களா. ஸோ அப்புறம் இமேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ இமேஜ் ஆப்டிமைசேஷன் பார்த்துக்குவோம். முக்கியமாக கோட் ஸ்பிளிட்டிங் ஓகேங்களா. ஸோ கோட் ஸ்பிளிட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறதுல கோட் ஸ்பிளிட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஷோ யூ ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பண்டில் வந்து தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்கிட்ட ஒரு 5 ரவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ /contact /aboutனு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹோம் பேஜ் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கோட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக we can split it. ஸோ கான்டாக்ட் பேஜ் எல்லாம் தனி பண்டில், ஸோ அபவுட் அஸ் பேஜ் எல்லாம் தனி பண்டில், ஸோ ஹோம் பேஜ் ஒரு பண்டில். ஸோ என்ன ஆகுனா கோட் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிக்வஸ்ட்ல நம்மளுக்கு ஹோமோட கோட் மட்டும் வரும். ஸோ தட் அந்த பண்டில் சைஸ் இன்னமும் கம்மியாக இருக்கும் கரெக்டா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அசட்ஸ் HTML CSS ஃபைல் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஃபைல் அவ்வளோ சீக்கிரம் இமேஜ் வந்து வெப்சைட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும் புரியுதா. அந்த அசட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து லோட் ஆகுறது. ஸோ தட் உங்கள் பண்டில் சைஸ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், யூசர்ஸால் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் வெப்சைட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ தட் பண்டில் சைஸும் கம்மியாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இருக்கும், ட்ரீ ஷேக்கிங் இருக்கும். அந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க, இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க ட்ரீ ஷேக்கிங். ஸோ ட்ரீ ஷேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா அன்னெசரியான கோட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கு. இது பேர் தான் ட்ரீ ஷேக்கிங். ஸோ ட்ரீ ஷேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரீ ஷேக்கிங். ஸோ ட்ரீ ஷேக்கிங்க்கு நான் உங்களுக்கு காட்டினேன் கரெக்டா. ஸோ இங்கே நம்மளுக்கு அன்யூஸ்டு கோட்ஸ் என்னது, ஸோ இந்த HTML
தெரியுதா? இங்கே அன்யூஸ்டு கோட்ஸ் 30 லைன்ஸ் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்களா சின்னதாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து அன்யூஸ்டு கோட்ஸ். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணி கொடுக்குறா நம்மளுக்கு? பண்ட்லர். புரியுதா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஸோ பட் ஆனால் நம்ம வந்து we are not going to use this parcel. நான் ஜஸ்ட் பார்சல் காட்டினேன். we are only going to use wheat. புரியுதா? ஸோ பண்ட்லர் பற்றி புரியுதா? ஸோ லைக் இந்த 3 கமெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ வேணா நான் ஒரு லைக் இது போகிறது போல யூஸ் சம் எமோஜிஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணலன்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸோ இதான் 3 கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? ஸோ நோட் மாடியூல்ஸ் வந்து எனக்கு இதில் புஷ் பண்ணக்கூடாதுன்னா யூ ஷுட் ஹேவ் சம்திங் கால்டு கிட் இக்னோர் ஃபைல் டாட் கிட். சாரி ஓகேவா? ஸோ கிட் இக்னோர் ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் மாடியூல்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன் வந்து நோட் மாடியூல்ஸ் வந்து புஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ தெரியுதா? பிளாக் கலராக மாறிடுச்சு. ஒயிட்ல இருந்தது பிளாக் கலராக மாறிடுச்சு பாருங்க. தெரியுதா? ஸோ அப்போ தான் கிட்ல வந்து புஷ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஓகே வில் கோ. இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ கோர் ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயுமே பண்ண போகிறது இல்லை இனிமே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னா லைக் இதெல்லாம் ரொம்ப கோர் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ கோ இன்டு ரோட் மேப். இது வில் கோ இன்டு செகண்ட் பார்ட். இதுலேருந்து நோட்ஸ் நான் சொல்கிற மாதிரி மேக் பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வி ஆர் கோயிங் டு see types of component. ஓகேங்களா? வில் கோவா? ஓகே வில் கோ. ஓகே 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 இன்னும் ஒன்று மட்டும் ஐ ஷோ யூ. we can add something like browser list. ஓகேங்களா? இங்கே வந்து browser list ஒன்று ஆட் பண்ண முடியும். ஐ ஷோ யூ. ஸோ ப்ரௌசர் லிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ரௌசர் லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா உங்க கோட் வந்து என்னென்ன ப்ரௌசர்ஸ்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் ஆல் த வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? லைக் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் அரே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு லைக் லாஸ்ட் 19 வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா உங்கள் கோட் வந்து லைக் 19 வெர்ஷன்ஸ். அதுக்கு வந்து ஒரு வெப்சைட்டும் இருக்கு. I'll show you that website also. இது இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ நீங்கள் லாஸ்ட் 19 வெர்ஷன்ஸ் 2 வெர்ஷன்ஸ்னு போட்டிங்கன்னா ஓவராலாக 73 ப்ரௌசர்ஸில் மட்டும் தான் உங்கள் வெப்சைட் வந்து வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ க்ரோமோட எனக்கு லைக் உங்களுக்கு வந்து லைக் லாஸ்ட் 20 வெர்ஷன்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து லைக் லாஸ்ட் 20 வெர்ஷன்ஸ் ஆஃப் க்ரோமு லைக் ஃபயர்ஃபாக்ஸு லைக் இருக்கிற எல்லா ப்ரௌசர்ஸோட லாஸ்ட் 20 வெர்ஷன்ஸ் உங்கள் வெப்சைட் வேலை செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஒன்லி கவர் 96% ஆஃப் த பாப்புலேஷன். ஏன்னா இன்னும் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து வெர்ஷனை அப்டேட் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் உங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷன்ஸ்லையும் வேலை செய்யும். அப்படின்னா லாஸ்ட் ஒரு 40 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த ப்ரௌசர்ஸ். ஸோ அப்போ கூட கவர் ஆகாது. மேபி 50 ஆர் 60 வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் ப்ரௌசர்ஸ். 80 நாட் ஷுவர். ஸோ இன்னும் கூட அதிகப்படுத்தணும். ஸோ லாஸ்ட் 80 வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரௌசரை வந்து நீங்கள் இது பண்ணாதான் என்ன ஆகும்னா வில் பி ஏபிள் டு ரீச் 98% ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ எல்லா இதுலேயும் எல்லாருக்கும் வந்து அந்த சைட் வந்து வேலை செய்யும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 2 வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி 73% ஆஃப் லைக் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் உங்கள் வெப்சைட் வந்து வேலை செய்யும்.
ஏன்னா இன்னும் அவ்வளோ பேர் வந்து அவங்க ப்ரௌசர்ஸ் அப்டேட்டே பண்ணல. பார்த்தீங்கன்னா லைக் குரோமில் மட்டும் 42% ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் தான் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் மீதி யாரும் அப்டேட்டே பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் உங்கள் வெப்சைட்ஸ் வந்து வேலை செய்யாது. புரியுதா? மொபைலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கம்மி. ஸோ இவ்வளோலாம் இருந்துச்சுன்னா உங்கள் சைட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சசிபிளாகவே இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ரௌசர் லிஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ வெர்ஷன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்கள் இது வந்து வேலை செய்யும். புரியுதா? ஸோ இதுலேயும் இங்கே நிறைய விஷயங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன். ஸோ எப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நோட் பண்ணியாச்சா? ஸோ ஐ வில் ஷோ யூ சம் அதர் வேஸ். ப்ரௌசர் லிஸ்ட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் லைக் இப்படி கொடுத்துக்கலாம். ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அரே. ஸோ இந்த அரேல வந்து டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா வெர்ஷன்ஸும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லாஸ்ட் டெவலப்மெண்ட்டில் எனக்கு லாஸ்ட் வந்து 20 வெர்ஷன்ஸ்க்கு போகணும், அதில் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தனியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ ஃபார் ப்ரொடக்ஷனில் ஐ வாண்ட் இட் டு பி கிரேட்டர் தேன் ஒரு 0.2% இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா லைக் இட் வில் பி லைக் ஃபார் இது எக்ஸாக்டாக டாப் 2%. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து லைக் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ மேபி இல்லைனா உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கூட லாஸ்ட் 70 வெர்ஷன்ஸ் ஆர் 80 வெர்ஷன்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். என்னோட டெவலப்மெண்ட்டில் 20 வெர்ஷன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனில் 80 வெர்ஷன் போகிறீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலான்னு காட்டுறேன். ஓகேவா? ப்ரௌசர் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேவா? பேசிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுற வெப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரௌசரில் வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரௌசர் லிஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி. கிளியரா? வில் கான்ஃபிகர் Vita. ஓகேவா? எஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த வீட்டு வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ வில் பி ஹேவிங் 3 ways. நான் சொன்னல we are going to use npm பேக்கேஜ் மேனேஜர் வந்து npm இருக்க போகுது. ஸோ இது வந்து இந்த கமாண்ட் தான் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பேசிக்ஸாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் we are not going to code it in that project. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ பேக்கேஜ் நேம் ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜிம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஐம் கோயிங் டு கிவ் இட் லைக் batch 3 அப்படின்னு சொல்லிட்டு. ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு தரையும் நீங்கள் வந்து பண்ட்லர் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து npx create react app கொடுத்துருப்பீங்க கரெக்டாக? சரி எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க ஒரு ஐடியா ஜஸ்ட் எவ்வளோ பேர் வந்து npx create react app யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஓகே கிரண். ஸோ மீதி எல்லாரும் கௌதம், செல்வகார்த்திக், தருண். ஸோ மீதி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. npx create react app யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ட்லர் வந்து வரும் உங்களுக்கு ப்ரீடிஃபைண்டாக பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் திஸ் பண்ட்லர் கால்ட் வெப்பேக். புரியுதா? ஸோ எல்லா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ட்லர் வந்து வரும். ஸோ npx create react app கொடுக்கும்போது வில் பி கெட்டிங் வெப்பேக் as a bundler. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ட்லர் யூஸ் பண்ண போகிறோம்? வீட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். ஸோ ஓகே ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர். ஸோ இதில் வந்து நம்ம ரியாக்ட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இந்த 3 கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். சிடி அந்த ப்ராஜெக்ட் நேம். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் NPI அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கோட் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா? இது வந்து ஒரு ஸ்டஃப் ஃபோல்டு, ஓகேங்களா? ஸ்டஃப் ஃபோல்டா ஒரு டெம்ப்ளேட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ எல்லா ப்ரீடிஃபைன்டும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டாட் கிட் இக்னோரில் நான் சொன்னல எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளேயே. ஸோ பேக்கேஜ் ஜேசான்னா உங்களுக்கு தேவையான ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் டெவ் டிபெண்டன்ஸில் பார்த்தீங்களா பண்ட்லர் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாமே இன்னும் தேவையான சிலதெல்லாம் இருக்குது. ஸோ ESLint அந்த மாதிரி நிறைய தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே அதுவே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருச்சு. இது பேர் வந்து ஸ்டஃப் ஃபோல்டு, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டர் கோடுன்னு மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து மேனுவலாக இப்போ எப்படி நம்ம வீட்டு வீட்டை வந்து வீட்டு இல்லை சாரி பார்சல் வந்து நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணோம் கரெக்டாக. ஒன்று இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களா நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கான்ஃபிகரிங் இட் ஃப்ரம் ஸ்க்ராச் we can now configure it லைக் இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சரி, எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். உங்ககிட்ட நல்லா பாருங்க, பேக்கேஜ் ஜேசான் தான் இருக்கு. ஸோ அதுல எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற அந்த 2வது கமாண்ட் npmi பண்ணலாம். npmi பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், என்ன ஃபைல் வரும் நம்மளுக்கு இந்த இடத்துல? package.lock. package.lock. சூப்பர். ஸோ அண்ட் ஆல்சோ வில் பி கெட்டிங் நோட் மாடியூல்ஸ்ல அந்த பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிடும் கரெக்டா. ஸோ npmi கொடுக்குறேன் பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த இடத்துல. இதெல்லாம் கோர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ npx create app கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லைக் இந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். அதனால தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கான்ஃபிகர் பண்ணி காட்டினேன் அந்த ப்ராஜெக்டில். தெரியுதா? we got our node modules. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னே பேக்கேஜ் லாக் தெரியுதா? ஸோ பேக்கேஜ் லாக் ஜேசன்ல நம்ம வெர்ஷன்ஸ்லாம் லாக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் இந்த நோட் மாடியூல்ஸ்ல வந்திருக்கும். ஸோ டிபெண்டன்சிஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த டிபெண்டன்சிஸோட கோடு ஓகேங்களா லோக்கலாக டவுன்லோட் ஆகி வச்சிருக்கோம் நோட் மாடியூல்ஸ். கிளியரா இது வரைக்கும்? ஸோ எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். எனி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஆர் எனி கோட் பேஸ் இல்லை கம்பெனியோட கோட் பேஸ், ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் சம்திங் கால்ட் இது. ஸோ இப்போ பாருங்க, package.json போனோம், ஸ்கிரிப்ட்னு இருக்கா? இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் ஆல் திஸ் இது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட் கூட கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸ்கிரிப்ட்ன்றது. சரி, நீங்கள் எனக்கு ஒரு தடையும் லைக் இது நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் போய் நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணலாம். எனக்கு ஒரு தடையும் இந்த npx build parcel ஆர் npx ஸ்டார்ட் இருக்குல்ல, இந்த கமாண்டை நான் ரன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு தடையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட்டோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸ்டார்ட்னு வச்சுட்டு அந்த npx parcel index.html அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் திஸ் கமாண்ட் நம்ம என்ன பண்ணலாம், npm run start. தெரியுதா? you are able to get the same இதுதான். ஸோ npm run start என்ன பண்ணுது, இன்டர்னலா இந்த கமாண்டை ரன் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் தான் பேர் வைக்கணும்னா இல்லை, நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், xyz கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ xyz வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி கொடுக்கணும், npm run xyz. ரன் கொடுக்காம கூட எக்ஸிக்யூட் ஆகும். சூப்பர். ஸோ அதுவும் நான் சொல்றேன். ஸோ ரன் கொடுக்காம எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ அப்படின்னா ஒன்லி when it is start, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ட்ரை பண்றேன் உங்களுக்கு. ஸோ ரன் எடுத்துடுறேன் பாருங்க. இப்போ நம்ம xyz வச்சிருக்கோமா பாத்தீங்களா, இட் இஸ் unknown கமாண்ட் வருது. ஸோ இன்கேஸ் ஐ சேஞ்ச் திஸ் டு ஸ்டார்ட். ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் யூ npm start. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்ட்டை மட்டும் தான் யூ கேன் ரன் வித்தவுட் அந்த ரன்ன்ற கீவேர்டு இல்லாமல். ஸோ மீதி என்ன நேமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ரன்னுக்கு வந்து லைக் npm ரன் கொடுக்கணும். புரியுதா? எஸ். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து லைக் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட package.json போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட்ல போய் பார்க்கலாம்.
யூல் பி ஹேவிங் செட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு பில்டுன்றது தெரியுது, ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. லிண்ட்ன்றது சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்று ப்ரிவியூவாக இருக்கணும் இல்லை டெவ்வாக இருக்கணும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அவங்களோட ரீட்மி ஃபைலில் போய் பார்க்கணும். ஸோ இந்த ரீட்மி ஃபைலில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த 2 கமெண்ட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். எப்படி ரன் பண்ணுறது? npm run dev. npm run dev, சூப்பர். ஸோ npm, ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண தெரியல அப்படின்னா லைக் npm ரன் போட்டு ஃபர்ஸ்ட் டெவ் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் ப்ரிவியூ ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்டா ஃபர்ஸ்ட் இருக்க டெவ் வந்துடும். ஓகேவா? ஸோ பாருங்க அதே தான் நடந்திருக்கு. ஸோ V2 நம்மளுக்கு என்ன பண்ணுது, நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் V2மே பண்ணும், புரியுதா. ஸோ இங்க நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் V2 பண்ணும். ஸோ வீட்டுக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா இது பண்டில் பண்ணுதுல்ல, ஸோ இது கம்ப்ரஸ் பண்ற வெர்ஷன் அல்காரிதம் ஒரு மாதிரி இருக்கும் பார்சலோடது. ஸோ ஆனால் அதுவுமே லைக் சேம் விஷயம் தான் பண்ணும். ஓகேங்களா, இங்கே பாருங்க சேம் தான். இப்போ பில்ட் பண்ணுற வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன், ஷோ யூ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது கொடுத்த கோடுக்கு போகலாம். We'll go to the code, localhost 173. தெரியுதா, we are getting that simple code. இந்த கோட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்ததுல கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்த செட் ஆஃப் சோர்ஸ் கோட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்த கோட். ஸோ சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நான் அதே விஷயத்த பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பில்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கோட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சோர்ஸ்குள்ள இருக்க கோட்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வில் சி தட், ஸோ அங்கே பண்ணது இங்கே பண்ண முடியுதா, பார்சலில் பண்ண முடியுதெல்லாம் வீட்டில் பண்ண முடியுதா அப்படின்னு. ஸ்டாப் திஸ். ஸோ நல்லா இந்த ஃபோல்டர் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அதில் எப்படி பண்ணோம், npm run build பார்த்தீங்களா. இப்படி ஸ்டார்டட் ஃபார் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அதே டிக்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா, கம்ப்ரஸ் பண்ணி. தெரியுதா, யூஆர் கெட்டிங் தட் சேம் திங் அசெட்ஸ்குள்ள. தெரியுதா, நம்ம கோடெல்லாம் மினிஃபை பண்ணிருக்கு. யூஆர் ஏபிள் டு see it. சேம் தான் வந்து பண்ணும், ஓகேங்களா. ஸோ மினிஃபிகேஷன் பண்ணும், அதே மாதிரி லோக்கல் சர்வர் கொடுக்கும், கோட் ஷேக்கிங், சரி கோட் ஸ்பிளிட்டிங், ட்ரீ ஷேக்கிங். ஸோ அதே ஆட் மாடல் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், இது எல்லாமே சேம் தான். பட் ஆனால் இது பண்டில் பண்ணக்கூடிய, அதான் அந்த கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்டான அல்காரிதம், ஓகேங்களா. பார்சலும் வந்து எஃபிஷியன்ட் தான், கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் வந்து இது பண்ணக்கூடிய பில்ட் இருக்குல்ல, ஸோ நம்ம வீட்டு மூலியமா ஜென்ரேட் பண்ற அந்த இந்த கம்ப்ரஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஃபைல் இருக்குல்ல, அது வந்து ஆப்டிமஸ்ட் கம்பேர் டு பார்சலோடது, ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இது ரெப்ரசன்டேஷனாக காட்டுறேன். லைக் வீட்ல இருந்து நீங்க பில்ட் பண்ணாலும் வில் பி கெட்டிங் அன், ஸோ நீங்க பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ பில்ட் பண்ணீங்கன்னா இது பேர் வந்து ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக டிக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த கம்ப்ரஸ்டு ஃபோல்டர் இதுலேருந்து நீங்கள் கோடை பில்ட் பண்ணாலும் வில் பி கெட்டிங் த சேம் டிக்ஸ்ட் ஃபோல்டர் தான். ஆனால் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடியது வந்து கொஞ்சம் ஆப்டிமலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஆப்டிமலாக இருக்கும். ஸோ அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம், ஓகேங்களா. இது 98ன்னு வச்சுக்கோங்க, இது 99, ஒரு 1% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுது, ஒன்றும் இல்லை, இந்த மூணும் ஒரே விஷயம் தான் பண்ணுது. ஸோ இது வந்து லிட்ரலி ஸ்லோ, ஓகேங்களா. ஸோ ஐ பேசிக்லி நாட் லைக் திஸ் வெப் பேக், ஓகேங்களா. நீங்கள் அதில் டெவலப்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சிமிலர் தான். we are going to use Vite. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வில் ஸ்டார்ட் கான்ஃபிகரிங் Vite. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சோர்ஸை டிலீட் பண்ணிடலாம்ப்பா, ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ள நம்மளுக்கு நிறைய கோட் இருக்கு.
ஒன்னொன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்னொன்னா லைக் டெலீட் பண்ணி மெயின் என்ன அது வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதனால என்ன பண்ணலாம்னா வில் டெலீட் திஸ். ஸோ இப்போ ஒரு நோட்டு பெண்ணை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இனிமே நான் சொல்ற ஒரு லைனையும் நோட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ திரும்பி நம்ம அதே சோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இன்னிலேருந்து இப்போதான் நம்ம ஒரிஜினல் ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ரீஃப்ரெஷர் மாதிரி ஓகேவா. வில் ஸ்டார்ட்டா. ஃபர்ஸ்ட் வந்து index.json வச்சுக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு லைன் ஆஃப் கோட் கூட நம்ம HTML எழுத போறல, எல்லாமே என்ன பண்ண போறோம் இந்த டிவுக்குள்ள இருக்க இந்த ரூட்ல தான் வந்து அப்பன் பண்ண போறோம். புரியுதா? அப்பன் கிடையாது, இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணணும்? ஸோ ஒரு சோர்ஸ்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தனியாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் ஷுட் பி JSX. ஸோ என்னன்னு நான் சொல்றேன், JSX என்னன்னு சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஓல்டர் வேல பண்ண மாதிரி இனிமேல் கிரியேட் பண்ண போறதே இல்லைப்பா ஓகேவா. ஸோ இனிமே வந்து we are going to do it in JavaScript but in the newer way. ஸோ எனக்கு வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணீங்களே, எத்தனை பேர் கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க இந்த மாதிரி நம்ம கோட் எழுதுறது கஷ்டமா தானே இருக்கு. அதுக்கு நான் லைக் HTML எழுதிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா. லைக் இவ்வளோ கஷ்டமா எதுக்கு நான் வந்து கோட் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட் எலமெண்ட், ஒரு ப்ராப், ஹெட்டிங்கு, லைக் 3 ஆர்குமெண்ட், இது இன்னும் கஷ்டமா தானே இருக்கு உங்களுக்கு. ஆமா கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஈஸி ஆக்குறதுக்காக ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா தே இன்ட்ரடியூஸ்டு சம்திங் கால்டு JSX. ஸோ இது டெஃபினிஷன்ஸ் எல்லாம் முக்கியம், நான் சொல்ற டெஃபினிஷன் இனிமே பார்க்க போற எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். ஸோ தே இன்ட்ரடியூஸ்டு சம்திங் கால்டு JSX. ஸோ JSX யார் பில்ட் பண்ணாங்க? மேக் இட் லைக் ஸோ JSX okay. It is basically என்னன்னு சொல்றேன். ஸோ JSX is basically இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னன்னா it is basically like HTML like syntax. ஸோ அப்படின்னா JSX என்னன்னா it is developed by Facebook developers. ஸோ நோட் பண்ணிக்கோங்க HTML like syntax அப்படின்னா. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா ஆர் XML like syntax சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் HTML பண்ணீங்கல்ல, இது எல்லாமே அப்படியே நீங்கள் JavaScriptலையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதை வந்து யூசிங் சம்திங் கால்டு JSX, HTML like syntax. ஸோ டெஃபினிஷன் இதுதான். ஸோ எப்படி வந்து நான் JSX யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ரியாக்டோட மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறல, இன்ஸ்டெட் வந்து நம்ம எப்படி HTML ஹெட்டிங் கிரியேட் பண்ணோம், ஹெட்டிங் ஃப்ரம் வீட் அப்படின்னு போனோம். சாரி வீட்னா ஃப்ரம் ரியாக்ட். ஸோ ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது JSX-க்கும் HTML-க்கும், ஒன்லி ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு போட்டுட்டு இருந்திருப்பீங்க HTML-ல, இங்கே வந்து கிளாஸ் நேம்னு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மோஸ்ட் டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருக்கும். இந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், அந்த டேக்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஹெட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுங்க அப்படி தான் கிரியேட் பண்ணுவீங்க, பேராகிராஃப் எப்படி கிரியேட் பண்ணீங்க பேராகிராஃப், பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க பட்டன், அது எல்லாமே அப்படியே தான் கிரியேட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ இங்கே மோஸ்ட்டாக கேமல் கேசிங் பார்ப்போம் நிறைய இதில். ஆமாம் கேமல் கேசிங் எஸ். பட் ஆனால் உங்களுக்கு அந்த டேக்ஸ் வைஸாக எந்த சேஞ்சுமே இருக்காது JSX-லையும் HTML-க்கும். ஸோ நான் புதுசாக கற்றுக்கணுமா ஸ்க்ராட்ச்லேருந்து JSX அப்படின்னா எதுவுமே இல்லை, நம்ம பார்த்தது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கேசிங் மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும், சரிதா. ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் இது ஒன்று தான் மோஸ்ட்டாக சேஞ்ச் பார்ப்பீங்க கிளாஸ்க்கும் கிளாஸ் நேம்ஸ்க்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த ஹெட்டிங்கை வந்து நான் ரெண்டர் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஹெட்டிங்கை வந்து நான் இதில் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த டிவுக்குள்ள வந்து லைக் பேசிக்காக ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே நாட் ரெண்டட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களாமே.
வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது என்ன ஆகணும், இந்த நாட் ரெண்டரை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் யூசிங் திஸ் கிரியேட் பண்ண ஹெட்டிங். அப்படின்னா we have to use some react methods. நம்ம யூஸ் பண்ண 2 ரியாக்ட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது, ஸ்டெப் 1 என்னது, சூப்பர், கிரியேட். ஸோ கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ண போறல, இனிமே வந்து we are going to use JSX. ஸோ 2 வந்து கிரியேட் ரூட், கரெக்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஸ்டெப் 3 வந்து we are going to use that render method. புரியுதா? ஸோ இந்த கிரியேட் ரூட்ன்றது எங்கேருந்து வரும், இட் வில் பி கமிங் ஃப்ரம் ரியாக்ட் டாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாம் தான். ஸோ ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால்டாக தான் இருக்கும். பேக்கேஜ் ஜேசனில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் இருக்கு, ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம் இன்ஸ்டால் இருக்கு. அப்போ நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண மட்டும் போதும். ஸோ இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு பேசிக்காக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ரியாக்ட் டாம். ஸோ இந்த மாதிரி இல்லை, ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நோட் மாடியூல்ஸ்குள்ளே இருக்க ரியாக்ட் டாம்குள்ள சம்மர் இங்கே எங்கேயோ இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதா. இந்த ரியாக்ட் டாம்குள்ளேருந்து நம்ம இந்த ரியாக்ட் டாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே இருக்க என்ன மெத்தட்ஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் கான்ஸ் ஒரு ரூட் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா. எப்படி கிரியேட் பண்ணோம், ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட். ரூட் டாம் என்ன ஆர்குமெண்ட் எடுத்துக்கும், இட் வில் டேக் திஸ் ஐடி, எங்க நம்ம இந்த இது கிரியேட் பண்ணோமோ அதோட ஐடி. ஸோ அதை நம்ம எப்படி நார்மலாக வந்து டாக்குமெண்ட் ஆஃப் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இப்போ வந்து நம்ம ரூட் டாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம், இங்கே தான் அப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு, ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு we have selected that. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன விஷயத்தை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டாவது ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து ஹெல்ப் பண்ண போகுது த ரெண்டர் மெத்தட். அது எப்படி, ரூட் டாட் ரெண்டர் மெத்தட். ரெண்டர் மெத்தட்ல நீங்க எதை ரெண்டர் பண்ண போறீங்களோ அது. இப்போ எதை ரெண்டர் பண்ண போறோம், ஹெட்டிங் எலிமெண்ட். அவ்வளவுதான். ஸோ இந்த கோட் புரியுதா, 3 லைன் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம ரியாக்ட்ல இருந்து 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டெவலப்பர் ஃபேஸ்புக் டெவலப்பர் டெவலப் பண்ண கிரியேட் ரூட்ன்ற மெத்தடும் ரெண்டர் மெத்தடும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ரியாக்ட் கோடு, மீதி எல்லாமே நார்மல் தான். ஓகேவா. ஸோ இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக சில இது வரும். ஸோ எரர்ஸ் வந்துச்சுனாலும் வில் ஃபிக்ஸ் இட் அப். ஓகேவா. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியலனா பேக்கேஜ் டாட் ஜேசனில் போய் பார்க்கணும். ஸோ டெவ் கரெக்டாக. ஸோ வில் கிளியர் ஆல் திஸ். ஸோ npm run dev. We'll just go to that there. So still we are getting not rendered. So இது மாதிரி error வந்தா we have to go check it in console. Okay. So என்ன பிரச்சனைனா, found the error. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் main.jsx, நம்ம என்ன வச்சிருக்கோம் index.jsx. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சோர்ஸில் index.jsx. See, we are getting our element. புரியுதா. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட் கோட் எழுதியிருக்கோம். இந்த கோட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எங்க போய் மாத்துனீங்க அந்த சோர்ஸ்?
index.html-குள்ள இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சோர்ஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதுல வந்து நம்ம அந்த பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சோர்ஸ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் அவ்வளோதான். ஓகே ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக மாறிடுச்சுல நம்ம ரியாக்ட் கோட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த கிரியேட் எலமெண்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி லைக் இட் வாஸ் ஸோ டஃப்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல நம்மளுக்கு கோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ரியாக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேர் வந்து இட் இஸ் அண்ட் ரியாக்ட் எலமெண்ட். ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. இதுதான் வந்து பேசிக் கோட் நம்மளுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு பில்ட். இதுக்கு மேலே டாப் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ரோட் மேப்ல இருக்க மாதிரி அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த 3 lines ஆஃப் கோட் புரிஞ்சிருச்சுன்னா. அப்படின்னா ஸோ 3 lines கூட உங்களுக்கு நான் சாட்ல வந்து இது பண்றேன். ஸோ இன்கேஸ் யாராவது லைக் லைக் கோட் பண்றீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வில் கோவா. இது வரைக்கும் கிளியரா எல்லாரும்? வில் கோ Yes. கோல வில் கோ டு நெக்ஸ்ட். இது ஸோ இப்போதைக்கு இதில் டச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வில் கோ இன் டெப்த் வந்து நம்ம ஈவினிங் கிளாஸ்ல வந்து வில் கவர் கம்ப்ளீட் திஸ் டாபிக். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே 10 பேர் இருக்கீங்களா? நிமிஷம், எவ்வளோ டைமாக இருக்கும்? ஓகே, ஸோ 120 வரைக்கும் ஓகேவா உங்கள் எல்லாருக்கும்? இட் இஸ் ஓகே ஃபார் 120? லைக் எல்லாருக்கும் ஓகேவா ஒரு 120 வரைக்கும்? ஸோ ஆல்ரெடி டைம் ஓகேல. ஸோ நான் ஹரீஷ், செல்வகுமார், செல்வ கார்த்திக், கௌதம் ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ சாரி, நான் தான் வந்து லைக் மார்னிங் 20 minutes லேட் ஆக்கிட்டேன். ஸோ சாரி. ஓகேங்களா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வில் கோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். இதுக்கப்புறம் we are going to see about components. ஸோ காம்போனன்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக காம்போனன்ட்ஸ்னால் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். வில் டேக் சம் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? இனிமேல் வில் கோ ப்ராக்டிக்கல். ஸோ ஸ்விக்கி இருந்துச்சுக்கலாம். ஸோ ஸ்விக்கி ஆர் வாட் எவர் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து போறீங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஹெட்ரை வந்து தனியாக ஒரு காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஹெட்ரை வந்து காம்பனண்ட் வச்சுக்கலாம், இந்த இதை வந்து ஒரு காம்பனண்ட் வச்சுக்கலாம், அடுத்து இந்த டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை அது ஒரு காம்பனண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஃபுட்டர் வந்து காம்பனண்ட் வச்சுக்கலாம். பட் ஆனால் காம்பனண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல there are 2 types of component, but basically components are basically a normal JavaScript functions. So definition note பண்ணிக்கோங்க. ஸோ யாரா கேட்டாங்க அப்படின்னா so it is a normal JavaScript function which returns as a piece of JSX. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் டெஃபினிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். returns a piece of JSX. ஓகேங்களா? இட் இஸ் கால்ட் காம்போனன்ட். புரியுதா? சரி ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இட் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும்? நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு எனி லாங்குவேஜில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? எனி ஐடியா? ஸோ சாட்டில் கூட போடுங்க இன்கேஸ் மைக் ஆன் பண்ண முடியல. ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்க ஒரு 5 minutes மட்டும். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்கும் ஐடியா இருக்குல்ல? என்ன பண்ணும் ஃபங்க்ஷன்ஸ்? கிரண், கோட் விசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஈஸியாக ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறதுக்கு. கால் பண்ணுறதுக்கு. ஸோ
ஒரு செட் ஆஃப் விஷயத்தை திரும்பி திரும்பி பண்றது கரெக்டா. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஒரு 10 லைன் ஆஃப் கோட நீங்க ஒரு அந்த கோட் பேஸ்ல திரும்பி 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 யூஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோட் போட்டுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த கோடு வரணுமோ கால் பண்ணுவீங்க. கோரிலேட் பண்ண முடியுதா? எஸ். இஸ்ல ஸோ அதே விஷயத்தை தான் இப்போ நம்ம இங்கேயும் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெப்சைட் வைஸா எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஃபுட்டர் நான் இப்போ வந்து வெப்சைட் ஷோ பண்றேன். ஜஸ்ட் லைக் இமேஜின் மட்டும் பண்ண பாருங்களேன். இந்த ஃபுட்டர் வந்து இந்த பேஜோட எல்லாத்துலயும் இருக்கும். அபவுட்டஸ் பேஜா இருக்கட்டும், கரியர்ஸ் பேஜா இருக்கட்டும், டீம்ஸ் பேஜா இருக்கட்டும், இந்த சேம் ஃபுட்டர் என்ன ஆகும் எல்லா இடத்துலயும் இருக்கும் கரெக்டா. மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க, நாட் ஷுவர். ஓகே, பட் ஆனால் ஜென்ரலா ஒரு வெப்சைட்ல சொல்றேன், தெரியுதா? இப்போ இவங்களோட ஹோம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கோட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்க போகுது. அப்போ நீங்க வந்து ஸ்லாஷ் about.html பேஜ்ல ஒரு வாட்டி ஃபுட்டருக்கு பேஸ்ட் பண்ணணும். புரியுதா? நம்ம வந்து அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அந்த காம்பனண்ட்டை கால் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் இந்த கோடு வந்துடும். லைக் கோரிலேட் பண்ண முடியுதா? ஸோ அதனால தான் இதை வந்து லைக் எங்கெல்லாம் ரீயூசபிளா இருக்கோ அப்படியோ அதெல்லாம் வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து குரூப் பண்ணிடும். புரியுதா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட் இதுல. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, நான் அதுவுமே சொல்றேன். சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் முக்கியம். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கிளாஸ் பேஸ் காம்பனண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட். ஸோ ரெண்டுமே ஒரே டெஃபினிஷன் தான் ஓகேங்களா, பட் த சின்டாக்ஸ் தான் டிஃபர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்க போகிறது we are going to see only function based components ஓகேவா. ஸோ கிளாஸ் பேஸ்ட் அப்ரோச் பார்க்க போகிறல. ஸோ இது வந்து ஓல்டர் வே ஓகேங்களா. ரியாக்ட் 18க்கு முன்னாடி இட் வாஸ் ஃபுல்லி கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ் தான். ரியாக்ட் 18க்கு அப்புறம் they introduced function based components. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா they used only function based components ஓகேவா. ஸோ அதனால we are going to see only function based components. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வேணா அப்ஸ்கில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் வந்து. பட் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கோட் பேஸ்டையும் ஃபங்க்ஷன் பேஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. ஸோ அதை லேர்ன் பண்ணாலே போதும் ஓகேவா. சரி ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் பேஸ்டு பார்க்கலாம். டெஃபினிஷன் ஓகேவா. சரிப்பா ஓகே, நம்ம இப்போ இது பார்த்தாச்சு. எப்படி வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இன் ரியாக்ட்னு இல்லை. ஸோ ரியாக்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி கான்ஸ்ட். ஓகே, லைக் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் போயிடலாமா. கான்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் எக்ஸாம்பிள் நான் ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். ஹெட்டர் சாரி ஹெட்டர் ஒரு ஈக்குவல் டு பிராக்கெட் ஒரு ஈக்குவல் டு அது ஆரோ ஃபங்க்ஷன் அப்புறம் ஒரு கர்லிஸ். இந்த கர்லி வந்தா என்ன வரணும் நம்மளுக்கு, ரிட்டர்ன். இப்போ இன் கேஸ் இது 5 ஓகேங்களா, 5ன்றது ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் எப்படி கால் பண்ணுவேன், சாரி ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கால் பண்ணணும் கரெக்டா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெட்டர்னு சொல்லிட்டு இப்படி கால் பண்ணக்கூடாது, இப்படி கால் பண்ணணும் கரெக்டா. இதுதான் ஃபங்க்ஷன் கால். இது என்னது, இட் இஸ் அன் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி வந்து யாராவது ட்ரை பண்ணுங்க, எப்படி வந்து நான் இதை ஃபங்க்ஷனல் காம்பனண்டா ரிட்டர்ன் பண்ண லைக் இது பண்ற கன்வர்ட் பண்ண டிஃபால்ட் ஹெடர். இல்ல நோ லைக் இது வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனா. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். பட் இப்போ நான் இது வந்து ஃபங்க்ஷனல் இது வந்து ஃபங்க்ஷன் ஓகேவா. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஐ வாண்ட் அ ஃபங்க்ஷன், இதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ மேபி இது வந்து ஆட்னு வச்சுக்கலாம், மேபி கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓகேங்களா கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும், சேம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்ட் அதுவும் நம்ம ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா, நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். ஹெட்டர் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டோமா, இட் ஷுட் ரிட்டர்ன் அஸ் அ பீஸ் ஆஃப் JSX. அவ்வளோதான், டெஃபினிஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். JSX எப்படி இருக்கும், HTML அவ்வளோதான். ஸோ மேபி இது வந்து ஹெட்டிங்
புரியுதா? இப்போ இது என்னது? இட் இஸ் அன் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஸோ இது வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ எப்போ வந்து இஃப் இட் இஸ் ரிட்டர்னிங் அஸ் சம் பீஸ் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் காம்போனன்ட்ஸ். புரியுதா? ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ். இதில் வந்து 2 கோல்டன் ரூல்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் இருந்தால் தான் இது வந்து இந்த ரூல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல் த காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா, ஆல் த காம்பனன்ட்ஸ் ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ்லாம் இல்லை. ஓகேங்களா? ஆல் த காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் should start with capital letter. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இது என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கும், எனக்கு ஹெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நான் ஒரு எலமெண்ட்டை வந்து ரெண்டர் பண்ணேன். எப்படி வந்து எனக்கு ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும்? இப்போ இது என்னது? ஹெட்டர் காம்பனண்ட். கரெக்டா? எனி ஐடியா ஹவு டு ரெண்டர் அன் ஹெட்டர் காம்பனண்ட்? எனி ஒன்? ஸோ இதை நான் அப்படியே கொடுத்துக்கலாம்ல, இங்கே எடுத்துக்குமா? வில் செக் இட் அவுட். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி அப்ளிகேஷன் இருக்குல்ல, பார்த்தீங்களா? we are not getting it. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா வில் பி கெட்டிங் an error. தெரியுதா? காம்பனன்ட் should be எப்படி இருக்கும் பாருங்க, இன்ஸ்டன்ட் இப்படியா இருக்கு. தெரியுதா? ஸோ செகண்ட் வந்து 2 கோல்டன் ரூல் இருக்குன்னு, இதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரூல் சொல்றேன். ஓகேங்களா? I'll tell you second rule. அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, how to render. எல்லாமே இந்த ரெண்டர் மெத்தட் தான். ஓகேங்களா? எல்லாமே இந்த ரெண்டர் மெத்தட் தான். ஸோ இந்த ரெண்டர் மெத்தட் how to render a functional component or any component. ஓகேங்களா? ஸோ எனி ஃபங்க்ஷன் வேணா நார்மலாக 2 காம்பனண்ட்டையும் ஒரே மாதிரி தான் ரெண்டர் பண்ணும். ஸோ அப்படின்னா there is 3 ways. ஓகேங்களா? நான் வந்து ஒரு வேவாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஐ கிவ் யூ ஒன்லி ஒன் வே. ஓகேங்களா? நம்ம 2 கிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேவை பார்க்கலாம். நான் எப்போ யூஸ் கேஸ் வரும் அப்போ வந்து அடுத்தடுத்த வே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து செல்ஃப் க்ளோசிங்காக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இப்படி காம்பனண்ட் நேம், புரியுதுங்களா? காம்பனண்ட் நேம். ஸோ இப்படி தான் காம்பனண்ட் நேம். ஸோ இப்போ எப்படி நான் இங்கே கால் பண்ண ஐடியா? எனிபடி? அது ஸ்மால் கிரேட்டர் தென் சிம்பிள் ஹெட்டர் ஸ்லாஷ். இது வந்து ஃபர்ஸ்ட் வே, புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வே. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம காம்பனண்ட் ரெண்டர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. see we are able to render our component. தெரியுதா? I have told you first rule ஓகேல எல்லாருக்கும். ஸோ இன்கேஸ் நான் நான் லைக் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன், மேபி ஸ்மாலராக வச்சுட்டு. ஸோ வேலை செய்தான் பார்க்கலாம். தெரியுதா? see we are also not able to get. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் அது கேப்ஸா இருக்கணும்னா அதுதான் நேமிங் கன்வென்ஷன். ரியாக்ட்டுக்கு அப்பதான் புரியும். ஓகேங்களா? நீங்க கிரியேட் பண்ணது ஒரு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு இட் ரிக்வயர்ட் தட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். செகண்ட் கோல்டன் ரூல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைக் காம்பனண்ட் என்னது? இட் இஸ் a normal JavaScript function which should return a piece of JSX, but it can only return one element. ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இட் கேன் நாட் ரிட்டர்ன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக்கும் இருக்குப்பா. ஸோ எனக்கு வந்து இப்போ 2 எலமெண்ட், இது என்னது? இது ஒரு ஹெட்டிங் எலமெண்ட், ஒரு பேராகிராஃப் எலமெண்ட். இது ரிட்டர்ன் பண்ண முடியாது. பாருங்க, see it is not able to return, it's giving us some error. So இதை சால்வ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா we have 2 ways. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா how to solve this? Put it in a div. Put it in a div. சூப்பர்.
ஸோ divல போட்டால் என்ன ஆகும், குரூப் பண்ணிடலாம். ஸோ குரூப் பண்ணிட்டு we can return it. ஸோ பார்த்தீங்களா, now we are able to return a paragraph and an heading tag. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்யூஷன் வரும், ஸோ செகண்ட் கோல்டன் ரூல் என்னன்னா, always the component can return only one child, children or child. ஓகேங்களா, ஒரு சைல்டு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், இல்லைனா ஒரு இது. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா there is two options. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் way is to wrap the elements with a div. ஓகேவா, there is an other way also. ஓகேங்களா, இன்னொன்று ஒரு வழி இருக்கு to solve this problem. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, you can use something called react fragments. fragments கேள்விப்பட்டீங்களா, react fragments? No. No. Okay, sorry, நிமிஷம். ஒரு நிமிஷம் guys, வேற என்ன போச்சு. சரி, ஸோ ஒன்றும் இல்லை, இதுவும் சேம் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு செல்ஃப் க்ளோசிங் தான். ஸோ இதுவும் அதே தான். ஸோ இதுவும் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் செகண்ட் வே. ஓகேங்களா, யூ கேன் யூஸ் சம்திங் கால்ட், இது வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போடுறோம். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரே விஷயம் தான் பண்ணுது, குரூப் பண்ணதான் ஹெல்ப் பண்ணுது, இதுவும் ஒரே விஷயம் தான் பண்ணுது. ஆனால் நீங்கள் டிவ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இட் எலமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வில் பி லைக் எதுவுமே தெரியாது. இப்போ இங்கே ஏன் வந்து டிவ் வரல, இதுவும் சேம் தான், குரூப் பண்ணியிருக்கு, பட் ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேக்லேயே வந்து உங்களுக்கு வரும். இது க்ளோஸ் லைக் வேணா இதை வச்சுக்கலாம். டிவ் யூஸ் பண்ண என்ன ஆகும், ஸோ புரியலனா என்கிட்ட திரும்பி கேளுங்க, இல்லை எக்ஸ்பிளைன் யூ அகைன் அண்ட் அகைன். ஓகேங்களா, இத்தனை தடவைனா ஐம் ரெடி டு டெல் யூ. பட் ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுதா, டிவ் போட்டால் டிவ் வரும், ஃப்ராக்மெண்ட்ஸ்னா அந்த டிவ் வராது, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒரே ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணுது. இது ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ். வில் ஆல்சோ சி லைக் முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்குது, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தான் வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ திரும்பி ரீகால் பண்ணிடலாமா. ஸோ இட் இஸ் பேசிக்லி a நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, எப்படி நீங்கள் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இட் should return as some piece of JSX. அவ்வளோதான், அதுதான் வந்து ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க இன் ரியாக்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரியாக்டில் தான் காம்பனன்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேசிக்காக அதுவும் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. என்னன்னா, ஸ்டார்டிங் ஆஃப் அந்த காம்பனன்ட் நேம் இருக்குல்ல, அது எப்பயுமே கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் இட் கேன் ஒன்லி ரிட்டர்ன் அஸ் ஒன் எலமெண்ட், எப்பயுமே ஒரு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் நீங்கள் வந்து டிவ்ல ரேப் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்ஸ். அதுக்கப்புறம் எப்படி வந்து ரெண்டர் பண்ணணும் ஒரு காம்பனன்ட் அப்படின்னா, தேர் ஆர் 3 வேஸ்ன்னு சொல்லிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் வே என்னது, ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் மாதிரி வச்சுட்டு அந்த காம்பனன்ட் நேம். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எதெல்லாம் டவுட் வரலாம், இதெல்லாம் ஓகே, எனக்கு காம்பனன்ட்ஸ்லாம் ஓகே, ஒரு வெப்சைட்ல எதெல்லாம் காம்பனண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் காமனா இருக்கு, ஃபுட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஃபுட்டரை ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஹெட்டரை வந்து ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்ஸ் திரும்பி திரும்பி வருதா, அப்போ வந்து இந்த கார்டை வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடியா வருதா, எதெல்லாம் ரீயூசபிளா இருக்கோ வெப்சைட்ல திரும்பி திரும்பி நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லா பேஜஸ்லயும் காமனா இருக்கும்ல. ஸோ ஹெல்ப்ல போனாலும் இந்த ஹெட்டர் வருது தெரியுதா, ஸோ எல்லாத்துலயும் நம்மளுக்கு அந்த ஹெட்டர் வருது காமனா. ஸோ அப்போ ஹெட்டர் வந்து ஒரு காம்பனன்ட் வச்சுக்கலாம். யூஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நோவில். ஸோ காம்பனன்ட்ஸ் எதுக்கு வச்சிருக்கோம், காம்பனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரெண்டர் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, ஆல்ரெடி 23 ஆயிடுச்சு. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ்ல?
ஃபங்க்ஷனல் நம்ம பார்த்த ரெண்டே டாபிக்ஸ் தான், ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வீட்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். வீட்டை வந்து பெருசாக நம்ம கான்ஃபிகர்லாம் பண்ணல. அந்த லைக் இந்த வெப்சைட்டில் போயிட்டு, ஸோ வெப்சைட் வேணால் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஐ ஜஸ்ட் கிவ் யூ த வெப்சைட் லிங்க்மே. இல்லைப்பா காணும் வீட்டை இந்த வெப்சைட்டில் லைக் நீங்கள் வீட்டுன்னு டைப் பண்ணாலே வரும். வீட்டில் கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? இந்த கமாண்ட் சில கமாண்டே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. லைக் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டு வந்து வந்துடும். சரிங்களா? இதான் வெப்சைட்டு. இதான் ஃபஸ்ட்டு பண்ணோம் இன்னையோட கான்செப்ட் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த சோர்ஸ் ஃபோல்டரை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மெத்தட்ஸ், இந்த மேலே இருக்க கோட் இருக்குல்ல, இதில் 2 ரியாக்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஒன்று கிரியேட் ரூட்டு, அப்புறம் ரெண்டர். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ரியாக்ட் எலமெண்ட்டு. அதில் தான் ஜேஎஸ்எக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஐ எக்ஸ்பிளைன் யூ. அதுக்கப்புறம் காம்பனன்ஸில் கிளாஸ் பேஸ் காம்பனன்ஸ், ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ஸ் பார்த்தோம். அதில் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்னா, ஒன்றும் இல்லை, இட்ஸ் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் ரிட்டர்ன்ஸ் யூஸ் அ பீஸ் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேங்களா? அதில் ஒரு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் இது பண்ணால் டிவ் வச்சு இல்லைனா வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணுறதுக்கு எப்படி ரெண்டர் பண்ணோம் செல்ஃப் க்ளோசிங் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஓகேனா லைக் ஒரு தம்ஸ் அப் ஆர் ஓகேயா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கணும்? ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். நான் ஈவினிங் வந்து லைக் நெக்ஸ்ட் கிளாஸில் தான், இன்னைக்கு 8க்கு இருக்க ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வில் கோ இன்டெப்த்தாக இன்னும் போகலாம். ஓகேங்களா? கொஞ்சம் எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க இதில் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸில் அப்படின்றது. ஓகேவா? ஆனால் வில் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தட் ரோட். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈவினிங். ஓகேங்களா? இனிமேல் ப்ராஜெக்ட் பேஸ் லேர்னிங் தான். இதுலேருந்து வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஈவினிங் கிளாஸில். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், லைக் நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்டே பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் வில் சி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ஓகேமா? இங்கே போயிடாதீங்க. ஒரே நிமிஷம். கிவ் மீ 1 minute. ஓகே.